Hi dears, welcome to our channel. இன்னைக்கு எள்ளூருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளூருண்டைக்கு எதுக்குடா கேழ்வரகு மாவுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் எங்க ஊர்ல இப்படி தான் நாங்க செய்வோம். உங்க ஊர்ல எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு படி மாவு வந்து நாங்க அடையா சுட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அளவுக்கு வந்து 2 அச்சு வெல்லம் வந்து நாங்க எடுத்துருக்கோம். எள்ளு வந்து நல்லா வறுத்துட்டு கூட வேர்க்கடலையும் நல்லா வறுத்து இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு உரல்ல இடிச்சா முடிஞ்சது. உரல்ல இடிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பல, அதனால தான் எங்க பாட்டி இடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டதுனால தான். இதுக்கான ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் போடுவேன். ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டா யாரும் எட்டி கூட பாக்குறது இல்ல. அது இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி இடிக்கும் போது ஃபர்ஸ்ட் எள்ளை போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கேழ்வரகு அடை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு இடிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அடியில போய் ஒட்டிக்காது. இல்ல நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறதுனாலும் உங்க வசதி அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா ஒட்டிடாம குறகுறப்பா அரைச்சி எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா எள்ளுருண்டை ரெடி. சிவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்களாமா, அதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனா இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.